காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடகத்தில் அமைந்துள்ள சிப்காட் தொழில் வளர்ச்சி மையத்தின் திட்ட அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், வணக்கம். இந்த ஆய்வோட நோக்கம் என்ன? இந்த ஆய்வு எத்தனை மணி நேரம் நடைபெற இருக்கிறது? விவரம். வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உரகுடத்தில் உள்ள சிப்காட் தொழில் வளர்ச்சி மையத்தின் திட்ட அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக இன்றைய தினம் 3 தொழிற்பேட்டைகளில் அவர் ஆய்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அலுவலகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை என்பதும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய சிப்காட் நிறுவனமாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் தமிழகத்தில் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் தொடர்ச்சியாக அதிகாரிகளிடம் ஆலோசனை என்பதும் செய்யப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒரகடம் சிப்காட் 4500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பிரம்மாண்ட தொழில்துறை வளர்ச்சி மையமாகவும் திகழ்கிறது. குறிப்பாக தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய ஆட்டோமொபைல் மற்றும் வாகன உதிரிபாக மையமாகவும் இந்த சிப்காட் விளங்குகிறது. ஒரகடம் சிப்காட் பகுதியில் இயங்கி வரக்கூடிய தொழிற்சாலைகளையும் முதலமைச்சர் விஜய் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். இந்த பகுதி முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பதும் காவல்துறையினர் குவிந்திருக்கின்றனர். குறிப்பாக தொழிற்பேட்டையினுடைய மையப்பகுதியில் சாலையினுடைய பெரும்பான்மையான ஒரு முக்கிய பகுதியாக விளங்குவதால் முதல்வரை காண்பதற்காக அதிகளவு பொதுமக்கள் என்பதும் திரண்டிருக்கின்றனர். அவர்களுடைய பாதுகாப்பு கருதி தொடர்ச்சியாக காவல்துறையினரும் சாலையினுடைய இரு புறங்களிலும் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பாகவே ரெனால்ட் நிசான் ஆட்டோமொபைல் இந்தியா பிரைவேட் லிமிடெடில் தொடர்ச்சியாக அவர்களுடைய கூட்டு நிறுவனத்தினுடைய பகுதிகளையும் ஆய்வு என்பதனை செய்திருந்தார். குறிப்பாக தமிழகத்தில் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக தமிழக அரசுடன் இணைந்து அந்த நிறுவனம் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 5300 கோடி முதலீடு என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பதும் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. சென்னை ஒரகடம் ஆலையை நவீனப்படுத்துவதற்காகவும் அதே போல புதிய ரக வாகனங்களை தயாரிப்பதற்காகவும் ஒப்பந்தம் என்பதும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாகவே சுமார் 2000 பேருக்கும் மேலாக வேலை வாய்ப்புகள் என்பதும் உருவாக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். தமிழக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகாகவே 1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை 2036ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தில் முடிக்க வேண்டும் என்ற நோக்குடன் தொழில்துறை சார்ந்த வளர்ச்சி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பல்வேறு முன்னெடுப்புகள் என்பதையும் தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர். அந்த வகையில்தான் தமிழகத்தில் முதலீட்டை ஈர்ப்பதற்கான பல்வேறு விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். தற்போது முதலமைச்சர் 2 ஆய்வு என்பதனை முடித்துக் கொண்டு தற்போது இந்த திட்ட அலுவலகம் மற்றும் சிப்காட் தொழிலக அலுவலகத்தின் தொடர்ச்சியாக அதிகாரிகளுடன் ஆய்வு என்பதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். இங்கு ஒப்பந்தமாகக்கூடிய கையெழுத்துகள், சிப்காட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுடைய செயல்பாடுகள் மற்றும் மேலும் உருவாக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என அனைத்து விதமான தகவல்களையும் அதிகாரிகள் பல்வேறு விஷயங்களையும் முதலமைச்சரிடம் விளக்கமாக தெரிவித்து வருகின்றனர். அதனை கவனித்து வரக்கூடிய முதலமைச்சர் தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு சிப்காட்டுகளினுடைய பங்களிப்பு எவ்வாறாக இருக்கும் என்பதையும் தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கின்றனர். இதற்கு முன்பாகவே தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் வருவாயை ஈட்டுவதற்காகவும் தனி குழு என்பது தமிழக அரசால் நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவின் மூலம் பரிந்துரை செய்யப்பட்டதில் சிப்காட்டுகளில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை மேம்படுத்துவதால் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு அதிகரிப்பதாகவும் அதன் மூலமாக இளைஞர்களுக்கு பல்வேறு வகைகளில் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்காக இருக்கும் என்றும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து முதலமைச்சருக்கு தகவல் என்பதையும் தெரிவித்திருந்ததாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் முதல்வருடைய செயல்பாடுகள் என்பது தொடர்ச்சியாக பல்வேறு ஆலைகளிலும் அதே போல தொழிற்சாலைகளிலும் ஆய்வு என்பதனை தொடர்ச்சியாக செய்து வருகிறார். அந்த நிலையில்தான் 2 ஆய்வு என்பது நிறைவு பெற்றிருந்த நிலையில் தற்போது அதிகாரிகளுடன் இந்த அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அவருக்கு பல்வேறு வகைகளில் விளக்கம் என்பது கொடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.